Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழ்நாட்டில் தேசிய கல்விக் கொள்கையை மக்கள் ஆதரிப்பதாகவும் தேசிய கட்சியாக இருந்தாலும் தமிழகத்தின் உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தீய சக்திகளின் கூடாரமாக திமுக மாறிவிட்டது என்றார். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அதிகரித்துள்ளதாக கூறிய அண்ணாமலை, பெண் குழந்தைகள் வீட்டிலிருந்து வெளியே சென்றுவிட்டு பத்திரமாக திரும்ப முடியுமா என்ற நிலை உள்ளதாக தெரிவித்தார். நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய வீட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த மூன்றுக்கும் ஒரே ஒரு தேர்தல் 2026 சட்டப்பேரவை தேர்தல். ஏன்னா அதனாலதான் தீய சக்தி அப்படிங்கிற வார்த்தை இங்க போட்டிருக்கிறோம். தீய சக்திகளுடைய கூடாரமாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது. அந்த தீய சக்திகளை வேறறுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பித்து நாடு வரைக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கான்னு கேட்டா நிம்மதி கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெற்றெடுக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும். நல்ல குழந்தைகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சந்தேகப்படுறோம். நம்ம குழந்தை பைக்குள்ள கஞ்சா போட்டு இருக்குமா? நம்ம குழந்தையினுடைய நண்பர்கள் யார்? தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா புழக்கம் அதிகமாகி விட்டதாக சொல்றாங்களேன்னு நம்ம பெத்த பிள்ளையே சந்தேகப்படும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த 4 ஆண்டு காலமாக இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அந்த அளவுக்கு நம்முடைய குழந்தைகளுடைய உயிரின் மீது நமக்கு ஒரு அச்சம் இருக்கிறது. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை. செல்லும் இடங்களில் எல்லாம் பிரதமர் மோடி தமிழின் பெருமையை எடுத்துச் சொல்வதாக அண்ணாமலை தெரிவித்தார். ஆனால் தமிழகத்தின் கல்வித்தரத்தை குறைக்கும் செயலில் திமுக அரசு ஈடுபடுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தேசிய கல்விக் கொள்கையால் மாணவர்களின் தரம் உயரும் என்றும் அதற்காகவே மக்களிடம் கையெழுத்து வாங்கி வருவதாக அண்ணாமலை தெரிவித்தார். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.